இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும். தேர்ட் ஐயே ஓப்பன் ஆயிடும்னு நினைக்கிறேன். சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. காட்சிகள் 2K கிட்ஸ் உட்பட அனைவரும் ரிலேட் பண்ணி கொண்டாடக்கூடிய, செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒன் ஃபினாமினல் ஆக்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 21 இயர்ஸ் ஆஃப் சினிமால அவர் பண்ணாத கேரக்டர் எல்லாத்தும் அவ்வளோ ஏர்லியா சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஆகட்டும், சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் ஆகட்டும், அதை அட்டெம்ப்ட் பண்றதுக்கான முயற்சியை தொடங்கி வச்சது பிள்ளையார் சொல்லி போட்டது நிச்சயமா ஆக்டர் ஜீவா அவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவ்வளோ வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸோடு சேர்த்து இந்த ஒரு அந்த சயின்டிஃபிக்கான ஒரு ஹாரர் ஃபிலிமையும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 11ஆம் தேதி இது வரப்போகுது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் சார், நிச்சயமா ஃபர்சி தமிழ்ல பெரிய அளவுக்கு கொண்டாடப்படும் பொழுது அதுல நாங்க ஷாஹித் கபூர் அவர்களை தாண்டி ஜீவா அவர்களை தான் பார்த்தோம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி இதே மாதிரி நீங்க தொடர்ந்து வாங்க, நாங்க உங்களை கொண்டாட காத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு கலகலப்பா இந்த மேடையை அமைப்பதற்காக ஜீவா அவர்களை அழைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த குட் வைப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு. அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போல இருக்கு. ஸோ அப்போது அதை கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி பண்ணால் இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. கேட்ட உடனே ரொம்ப ஒரு மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அவர் சொன்ன டைரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேர்ட் ஐயே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம், த்ரில்லருன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும். அண்ட் விவேக் பிரசன்னா சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார். அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும், அதாவது இந்த படத்தோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப் அது இது நிறைய எக்ஸ்போஜர் வந்துச்சு. நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அந்த படத்தை பார்க்கல. ஐ ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்ன கதையை அப்படியே வந்து நடிச்சிட்டேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட போகிறோன்னு சொல்லி லைக் அந்த ஹோல் டீமோட அப்படியே அப்படியே ஒன்றி போய் இந்த படத்தை பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக்ன்னு சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம். ஸோ ஒரு ஒரு இந்த ஸ்பேன் ஆஃப் 2 months நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம். அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு 21 இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த 21 இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லைக் இந்த நெக்ஸ்ட் ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது. சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ். ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவன் தான்ப்பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே தோணாது. அது செகண்ட் ஒரு ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது. பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குன்னா இந்த சென்ஸ் ஏதோ பயங்கரமாக சொல்கிறாங்க. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ், அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த 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 அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறோம், ஏதோ ஒன்று இது பண்ணுறோம், சாங் ஒன்று பார்க்குறோம், டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, படம் ஓடினே இருக்கும். அப்படியே மேலே இந்த பால்கனிலேருந்துலாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய இன்னும் ஃபோன்ஸ்லாம் ஆனாகவே இருக்கும். சரி அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல, இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட
ஐயோ! கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிச்சயமா இந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்கும். சாதாரணமா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு டிஃபரண்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமா இருக்கும். ஸோ இந்த படத்துல வொர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயின்ல ப்ரோ. அதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அது கொஞ்சம் அனிமேஷன், மாயாஜாலம் அதெல்லாம் அதுல வரும். பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, இட் ஹேஸ் டூ மேக் அ லாட் ஆஃப் லாஜிக். இந்த லாஜிக் இருந்தா தான் இந்த 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 ஸ்கிரிப்ட் இப்படி வொர்க் ஆகும். ஆம், ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கூகுள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நீங்க எல்லாருமே உங்க டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லரா இருக்கும். ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். அண்ட் டயலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடா இருக்கும். அண்ட் ஈவன் பிரியா பவானி சங்கர் அவங்களும் இந்த படத்துல டயலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்றது? எப்படி இது பண்றது? அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும் டைரக்டரோட. பட் அப்போ நம்ம வந்து கதையா நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப அந்த டயலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அந்த 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 படத்துக்கான அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அண்ட் ஆம், எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பரா பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அண்ட் நீங்க உங்களுக்கு ஆக்சுவலி 2 படம் ரிலீஸ் இந்த 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 ரிலீஸ்ல. ஸோ நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு டைலமா லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும். ஸோ ஐ அம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அதாவது இந்த படத்துல எப்படி நீங்க வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. எப்படி ஒரு எடிட்டரா எப்படி நீங்க அந்த சொல்லியிருக்கீங்க. நானே ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறேன் படம் பார்க்கறதுக்கு. அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் குட். அண்ட் பிரியாவை வந்து நான் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். லைக் அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் ஷீ இஸ் லைக் யூனோ லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். சும்மா கலாய்ச்சிட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பேன். பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார். எனக்கு வந்து இந்த படம் வந்து அவங்களோட லைக் இதுலயே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. லைக் சூர்யா சார் இருக்காரு, கார்த்திக் இருக்காரு. பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம். இன்னும் லைக் இன்னும் எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமா இருந்தது இது. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம். அண்ட் பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு வாட்டி ஃப்ளைட்ல கூட நான் கார்த்திகை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த டீமே லைக் அந்த பொட்டன்ஷியல் டீம் லைக் நாட் ஒன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸ்ல பொட்டன்ஷியல் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தங்க பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய மெனக்கெடல் எடுத்துப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமா அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்டை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன். டப்பிங்ல பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு 2, 3 ஃப்ரேம் பாரு, ஒரு ரீல் பாரு, அப்படி எப்படி இருக்கு படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இது சம்திங் இது என்னமோ இருக்குதுடா இந்த படத்துல, ஏதோ ஒரு இருக்குதுடா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்க்விசிட்னஸ் எடுத்து இது பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சாம் சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் கொரில்லால ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதில் அந்த யாரடி நீங்கள் அந்த சாங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் சாங். அண்ட் அந்த அந்த பாணியில் இந்த சாங்கும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஒரு என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் நண்பர்களுக்கு என்னோட இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.